காந்த புல்லட். குழந்தைகளே, காந்த புல்லட் ஒரு அற்புதமான அறிவியல் பரிசோதனை. இதை செய்வதற்கு தேவையான பொருட்கள்: சில இரும்பு குண்டுகள், ஒரு தீப்பெட்டி, 1 மீட்டர் நீளமுள்ள யூ வடிவ பிளாஸ்டிக் குழாய் மற்றும் நியோடைமியம் காந்தங்கள். படத்தில் இருப்பது போல தீப்பெட்டியை ஒரு பக்கம் வச்சு அதன் மேல யூ வடிவ பிளாஸ்டிக் குழாயின் ஒரு முனையை வைக்கணும். இதனால யூ வடிவ பிளாஸ்டிக் குழாய் ஒரு புறம் கொஞ்சம் உயர்ந்திருக்கும். அடுத்ததாக 30 சென்டிமீட்டர் தொலைவில் 2 நியோடைமியம் காந்தங்களை வைத்து அதனுடன் 5 இரும்பு குண்டுகளை வைக்கணும். இரும்பு குண்டுகள் நியோடைமியம் காந்தங்களுடன் ஒட்டியிருக்கும். அப்புறம் உயர்த்தப்பட்ட யூ வடிவ பிளாஸ்டிக் குழாயின் முனையிலிருந்து ஒரு இரும்பு குண்டினை உருட்டி விடணும். இரும்பு குண்டு உருண்டு வந்து நியோடைமியம் காந்தத்துடன் ஒட்டியவுடன் ஏற்கனவே மறுமுனையில் ஒட்டியிருந்த 5 இரும்பு குண்டுகளிலிருந்து ஒரு இரும்பு குண்டு விடுபட்டு யூ வடிவ பிளாஸ்டிக் குழாயின் வழியாக துப்பாக்கியிலிருந்து வெளியேறும் புல்லட் போல வெளியேறும். இரும்பு குண்டு செல்லும் வேகத்தை அதிகரிக்க யூ வடிவ பிளாஸ்டிக் குழாயில் 2 நியோடைமியம் காந்தத்துடன் 4 இரும்பு குண்டுகளை வைத்து அதை ஏ எனவும், 20 சென்டிமீட்டர் இடைவெளியில் மீண்டும் 2 நியோடைமியம் காந்தத்துடன் 4 இரும்பு குண்டுகளை வைத்து அதை பி எனவும் 2 அமைப்பினை உருவாக்கணும். உயர்த்தப்பட்ட யூ வடிவ பிளாஸ்டிக் குழாயின் முனையிலிருந்து ஒரு இரும்பு குண்டினை உருட்டி விடும்போது இரும்பு குண்டு உருண்டு வந்து ஏ அமைப்பில் ஒட்டியவுடன் ஏ அமைப்பில் இருந்து ஒரு குண்டு விடுபட்டு பி அமைப்புடன் வந்து ஒட்டும். பி அமைப்பில் ஏற்கனவே இருக்கும் ஒரு இரும்பு குண்டு மிக வேகமாக விடுபட்டு துப்பாக்கி புல்லட் செல்வது போல செல்லும். இதற்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, வலுவான நியோடைமியம் காந்தங்கள் இடதுபுறத்திலிருந்து வரும் எஃகு பந்தை ஈர்க்கின்றன. அதனால் அதன் வேகம் அதிகரிக்கின்றன. எஃகு பந்து காந்தத்தில் மோதியவுடன் வலதுபுறத்திலிருந்து மற்றொரு பந்து அதிவேகமாக வெளியேற்றப்படுகிறது. இந்த அமைப்பை மீண்டும் மீண்டும் அமைப்பதன் மூலம் எஃகு பந்தின் வேகத்தை அதிகரிக்கலாம்.